முதல்ல நாங்க பிறந்த நாள் பாட்டோட ஆரம்பிப்போம். என்னைக்குமே ம். நமக்கு ஒரு கட்டடம் இருக்க ஒருத்தருடைய பிறந்த நாள். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் முன்னாள் சனாதிபதியின் மகன் நாமல் ராஜபக்ச பிறந்த நாள். Happy birthday to you. இன்னும் ஒரு ஆள் பிறந்த நாள் மறந்துடாங்க. இன்னும் ஒரு ஆள் பிறந்த நாள் இருக்குது. ஆமா 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 அதே மாதிரி தான். கொழும்பு மேயர் ராய்கிளி பல்டசார் அவர்களுடைய பிறந்தநாள். அங்கிட்டு எதிர்கட்சியில நாமல் ராஜபக்சனுடைய பிறந்தநாள். இன்னைக்கு ஒரே பிறந்தநாள் நாளா இருக்கு. அஹ், உங்க வாழ்த்தையை சொல்லுங்க, அப்புறம் கோச்சிக்க மாட்டாரா? இந்த நாளை ஆறு. வச்சு தான் பேசுறீங்க. ஏதாச்சும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றீங்களா? பாத்தீங்களா? ஓகே, சரி டெல்சன், சரி சரி அஹ், சரி சரி, கோவிக்காம கூல் அஹ், கூல் அஹ், கூல் அஹ், கூல், ஏன் அஹ். கோவிக்கிறீங்க? நான் முதல்ல கொழும்பு மாநகர மேயர் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அஹ். நாமல் ராஜபக்ச இருவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லதை செய்யுங்க. செய்த பிழைகளுக்கு பிழைகளை பாவம் பண்ணிவிடுங்க. ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு கேளுங்க. நல்லதை செய்யுங்க. பொலிட்டிக்கல்ல லாங் டிராவல் பண்ணுங்க. விஷ் ஆல் த பெஸ்ட் ரெண்டு ஆனா பேருக்கும். என்ன இருந்தாலும் இந்த நாமல் ராஜபக்சனுடைய அப்பா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டை கொடுத்திருந்தாங்க. இன்னும் மனுஷன் ஆபீஸுக்கு பக்கம் போகல. எங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ள தங்களுடைய சொத்து விபரத்தெல்லாம் சத்திய கடதாசில் எழுதி கொடுத்துடணும். 10ஆம் தேதிக்கு பிறகு ரைட். ஏறாது. ஆனா இதுவரை எந்த விதமான அப்டேட்டும் எனக்கு ஆனா கிடைக்கல. நான் வரல. நான் அறிஞ்சேன். ஏதோ கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறாராம், எல்லாம் தான் கொடுக்குறேன்னு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கிற மாதிரி அறிஞ்சேன். கொடுக்கிறேன். நம்ம நம்ம கட்டாயம் கொடுப்போம். இதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க இந்த கடிதத்தை நான் கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு கடிதம் போனுச்சா இல்லையாங்கிற ஒபிஷியல் அப்டேட் இல்ல. வந்தா நாங்க சொல்றோம். அப்படி இல்லாட்டி நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2005ல இருந்து 2015 வரைக்கும் எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சு அப்படிங்கிறத நாங்களும் தேடி பார்க்கத்தான் ஆவலா சரி, இருக்கும். நீங்க நீங்க கேட்டதுக்கு நான் பதில சொல்றேன் அஹ், டெல்சன். நமக்கு கிடைச்ச உள்ளக தகவல், அது நமக்கு சரி. கிடைக்கிற அந்த சொல்லிட்டு போங்க. உள்ளக ரீதியான தகவல். தனது சொத்து மற்றும் ஏனைய விவரங்களை சமர்ப்பிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையின் முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்ட இந்த விடயம் ம்ஹும். எவ்வாறு இடம்பெறும் என்கின்ற கேள்வி எல்லோரிடம் இருந்த சூழ்நிலையில் 2010 தொடக்கம் 15ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஒன்றுக்கு அமைவாக தனது சொத்து விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவிக்கல் விடுத்திருந்தது. அல்லது குடும்ப உறுப்பினர்கள் சொத்துக்களை மறைக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். அஹ். அதற்கான சமர்ப்பிக்கிறதுக்கு நான் விரைவில் சமர்ப்பிப்பேன் என்கின்ற ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கு. அவர் கடிதம் அனுப்பலைன்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ள அவரை கைது செய்யலாம்.